குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் லைவ் கிளாஸ்ல கரெக்டா வந்து உட்காந்துருக்கீங்க. அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு குட் ஈவினிங். ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது எதுனா மென்சுரேஷன் டாபிக்ல எக்ஸசைஸ் 7.3 கொஸ்டின் நம்பர் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுவரை நம்முடைய ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரவி கல்வி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா நாங்க போடக்கூடிய லைவ் ப்ரோக்ராம்ஸ் தென் மற்ற வீடியோஸ்க்குலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், உடனே கூட பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கணக்கு போக்கலாங்களா? இப்போ from a solid cylinder whose height is 2.4 cm and the diameter 1.4 cm, a cone of the same height and the same diameter curved out னு வெட்டி எடுக்குது. Find the volume of the remaining solid to the nearest இது. அதாவது 2.4 சென்டிமீட்டர் உயரமும், நல்லா கவனிங்க, 2.4 சென்டிமீட்டர் உயரம், 2.4 சென்டிமீட்டர் உயரம். ஓகே, diameter 1.4, diameter 1.4, diameter எவ்வளவு 1.4, இதுதான் diameter. diameter equal to 1.4 சென்டிமீட்டர். இந்த உயரம் வந்து 2.4 சென்டிமீட்டர். ஓகே, 2.4 சென்டிமீட்டர் உயரம். that's equal to h. ஓகே, இதுல ஒரே மாதிரியான உயரமும் விட்டமும் கொண்ட கூம்பை ஒன்றை வெட்டி எடுக்கப்பட்டால், கூம்பை ஒன்றை வெட்டி எடுக்கப்பட்டால் வெட்டி எடுத்துட்டா மீதமுள்ள திண்மத்தின் கன அளவை காண்க. திண்மத்தின் கன அளவை காண்க. திண்மத்தின் கன அளவை காண்க. மீதமுள்ள திண்மத்தின் கன அளவை காண்க. இதான் கொஸ்டின். இப்ப டயாமீட்டர், ரேடியஸ் வந்து எவ்வளவு 1.4 by 2, that's equal to radius. ஓகே, h height of the கோனுக்கு height of the cone equal to height of the cylinder. சேம் தானே சொல்லியிருக்கேன். அதனால 2.4, that's equal to h, 2.4 சென்டிமீட்டர் சொல்லிட்டோம். ஓகே, இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க பிள்ளைங்களா. என்ன கேட்கிறான்? வால்யூம். தி வால்யூம் of the remaining மீதமுள்ள திண்மத்தின் கன அளவு, remaining solid equal volume of a cylinder. சிலிண்டர்ல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க, இதே கோணு. அப்போ வால்யூம் of a cone. Volume of the cylinder equal to formula pi r square h minus 1 by 3 pi r square h. ஓகே, இப்போ ரெண்டுமே ஒரே ஆரம் உயரம் சமம் தானே சொல்லிட்டான். அப்போ pi r square வெளியே காமனா வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டா 1 minus 1 by 3, that's equal pi r square h. இது மல்டிப்ளை பண்ணா 3 1s are 3, 3 minus 1 by 3, that's equal pi ஓட மதிப்பு 22 by 7, r ஓட மதிப்பு எவ்வளவு பாருங்க, 1.4 divided by 2 whole square into h 2.4 into இது வந்து 2 by 3. அடுத்த ஸ்டெப் 22 by 7 into 1.4 by 2 into 1.4 by 2 into 2.4 into 2 by 3. இப்ப பாருங்க, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எடுத்து கேன்சல் பண்ண 1 முதல் 0.2 ஆயிடுது. ஓகே, இது எடுத்து கேன்சல் பண்ண 0.7. இப்போ இந்த 3 எடுத்து கேன்சல் 0.8. இப்போ that's equal 22 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் 22 into 0.2 into 0.7
into 0.8. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 22 14 2 டெசிமல் தள்ளி 7 2s are 14 into 0.8. Next step 22 into இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 8 4s are 32. Remainder 3. 8 1s are 8 11 111. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ண 112 22 4 2 2 2 2 4 6 4 2 8 decimal 3 decimal, that's equal to 2.464 centimeter cube. ஓகேங்களா? இப்போ 3 decimal தள்ளி புள்ளி வச்சுட்டோம். ஓகே, அப்போ therefore the volume of the remaining solid is the volume of the remaining solid is 2.64 centimeter cube. பிள்ளைகளா? ஓகே, அழகா உங்களுக்கு ஆன்சரு வந்துடுச்சு இல்லையா? ஓகே, இப்போ இந்த கணக்கு நல்லா புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம். அடுத்த கணக்கு எது? கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். ஓகே, அழகா புரிஞ்சிருக்கோம். ஒன்றும் கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் இந்த உருளையினுடைய கன அளவு அதுல இருந்து வெட்டி எடுக்கிறது கழிக்கிறோம். இந்த கழிச்சிடுறோம் இல்லையா? வெட்டி எடுத்துட்டு கூம்பு, அந்த கூம்புடைய கன அளவு அதுல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வரோம். அவ்வளவுதாங்க, எடுத்துட்டு வந்து ஆன்சர் வந்துடுது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். Solid consisting of a right circular cone of height 12 cm and radius 6 cm standing on a hemisphere of radius 6 cm is placed upright in a right circular cylinder full of water such that it touches the bottom. Find the volume of water displaced out of the cylinder if the radius of the cylinder is 6 cm and height is 18 cm. படத்துல கணக்குல படம் கொடுத்துட்டான். நீங்க டெக்ஸ்ட் புக் வச்சுங்க பிள்ளைகளா. டெக்ஸ்ட் புக் வச்சுக்கினா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா புரியும். ஒரு திண்ம அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம். திண்ம அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம். அடிப்புறம் இதுதான் அடிப்புறம். ஆரம் எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். ஆர் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஆரம் உடைய அரைக்கோள வடிவிலும் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரமும் மேற்புறம்னா எது? கூம்பு. மேற்புறம் இது நமக்கு கூம்பு இருக்கு. இந்த கூம்புடைய உயரம் வந்து எவ்வளவுன்னா 12 சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர். அவனே கோன் ஆஃப் ஹைட் 12 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். அப்போ இதனுடைய ரேடியஸ் எவ்வளவு இருக்கும்? 6 சென்டிமீட்டர். ஓகே, ஆரம்பம் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு சர்க்குலர் சிலிண்ட்ரிக்கல் ஃபுல் ஆஃப் வாட்டர், முழுவதும் நீரால் நிரப்பப்பட்டு such that it touches the bottom, அது அடியில தொடுதான். Find the volume of the water displaced out of the cylinder. அதாவது அடிபுறம் தொடுமாக திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க. வெளியேறும் நீரின் திண்ம தொடும் போது அதனுடைய வெளியேறும் நீர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் ஆஃப் த சிலிண்டர். அந்த சிலிண்டர் வெளியேறும் நீருடைய கன அளவு தான் கண்டுபிடிக்க சொல்றோம். ஓகேங்களா? The water displays out of cylinder if the radius, அதோட ரேடியஸும் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் த கோன். ஃபர்ஸ்ட் எது கண்டுபிடிக்கிறோம்? வால்யூம் ஆஃப் கோன் கண்டுபிடிக்கிறோம். நல்லா புரியுங்க, வால்யூம் ஆஃப் கோன். ரெண்டாவது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர். இப்ப வால்யூம் ஆஃப் த கோனுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இங்க கவனிங்க சொல்யூஷன். வால்யூம் ஆஃப் சாலிட் equal
volume of cone plus volume of hemisphere. Okay, volume of the cone equal in the formula volume of cone 1 by 3 pi r square h. இது 2 by 3 pi r cube. ஓகே, இந்த ரெண்டுத்தோட ஆரம் சமம் தானே. அப்போ பை 1 by 3 வெளியே எடுத்துக்கலாம். இதுலயும் 1 by 3, இதுலயும் 1 by 3. 1 by 3 வெளியே எடுத்துங்க, பை ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கிறேன். h plus r, h plus 2r. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 by 3 பையோட மதிப்பு 22 by 7 into r. r means radius 6 into 6. h கூம்போட உயரம் h, that means h. height of the cone 12. height of the cone அவனே கொடுத்துட்டா பாருங்க, 12 centimeter. 12 plus radius 2 into r. radius அதுதானே, that's equal 1 by 3 into 22 by 7 into 6 into 6 into 12 plus 12. That's equal 1 by 3 into 22 by 7 into 6 into 6 into 24. இப்போ எதனா கேன்சல் ஆகுதா பாருங்க. இதை எடுத்து கேன்சல் பண்ணா 3 8 24. ஓகே, நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணா 3 7 21. 3 7s are 21, ரிமைண்டர் 1. அப்போ மறுபடியும் 1 ஆன 30. 7 4s are 28, ரிமைண்டர் 2. ஓகே, இதை அழிச்சிடலாம். That's equal 3.142 into 6 into 6 into 8. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3.142 36 into 8. 3.142 into 8 48 மீதி 4 4 28. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாங்களா. 3142 into 288. 8 2 16 13 32 33. 8 4s are 30, 8 2s are 16, remainder 1. 8 4s are 32, 32 plus 1 33, remainder 3. 8 1s are 8, 8 plus 3 11, remainder 1. 8 3s are 24, 25. 6 3 1 5 2. ஓகே, இந்த அடுத்த முறை 2 2s are 4, 8 2 6 6 9 8 14, remainder 1 0 9. 3 decimal 1 2 3. 904,896. ஓகேங்களா, சென்டிமீட்டர் கியூப். இவ்வளவுதாங்க ஆன்சரு. இப்போ therefore the volume of the water, therefore the volume of the water displaced out of the cylinder equal volume of solid. That's equal 904,896 centimeter cube. ஓகே பிள்ளைகளா, அழகா உங்களுக்கு 4th கொஸ்டினும்
சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்ப ஆன்சரு உங்களுக்கு அழகா இருக்கு. இப்ப நம்ம கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 4 கொஸ்டினை பார்த்துருக்கிறோம். எனக்கு அந்த 4 கொஸ்டினும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா புரியாது. நாங்க அதிக மதிப்பெண் எடுக்கணுன்ற நோக்கத்துக்காகவே எங்களுடைய யூடியூப் சேனல் ரவி கல்வி சேனல் மூலியமா உங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். ஓகே, வரப்போற எக்ஸாம்ல நீங்கள் அதிக மதிப்பெண் பெற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் அடுத்த லைவ் கிளாஸ் 8:30க்கு. ஓகே, இதுவரை உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். ஓகே, இதுவரை நீங்க அமர்ந்து உட்காந்து பார்த்து எங்க லைவ் கிளாஸை கண்காணிச்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த கிளாஸ்ல மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களை விடைபெறுது உங்கள் ரவி. பாய்.